கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை தருவார். எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து செய்யுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் சமாதானத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தும் பொழுது நிம்மதி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். கலக்கம் இல்லாமல் கர்த்தர் ஒரு சமாதானத்தின் பாதையிலே உங்களை நடத்துவார். மனிதர்கள் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், பெற்ற தாய் தகப்பன் கூட கைவிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் நீங்கள் வசிக்கிற பகுதியில, படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் காரியங்களை எல்லாம் முடக்க பார்க்கிறார்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா மனுஷருடைய கிரியையும் கர்த்தர் முறியடித்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து ஆண்டவரோடு கூட நடந்தபடியினால், தேவனோடு கூட சிநேகிதனாய் இருந்தபடியினால், கர்த்தர் எல்லா சூழ்நிலைமையிலும் அவனோடு கூட இருந்து தயவு கிடைக்க பண்ணி, யுத்தம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆபிரகாமை போல நீங்களும் உண்மை உள்ளவர்களாக உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருடைய சிநேகிதனாய் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து எல்லா தோல்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண செய்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணி மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் காண கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதமாக நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஏதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் தாங்குங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சுகமில்லாமல் வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் தவிக்கின்ற மக்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. நீர் அற்புதமான விடுதலை கொடுத்து உம்முடைய வல்லமையான கரம், ஆணியால் அடிக்கப்பட்ட கரம் அவர்கள் மேல் இறங்குவதாக நீர் பரிசுத்தப்படுத்தி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தல்லாம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் கரங்களை பிடித்து எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருந்து நீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி முடிவு வரை அற்புதமான சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உம்முடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் உம்மிடத்திலே தாழ்த்துகிறேன். நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாதா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், மிகுதியான நேரமும் கூட இருந்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.